Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயந்தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு இந்த வந்து நம்ம தோற்றுருவோமோ, நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதோ அப்படிங்கிற பயம் எப்போல்லாம் வரும்? ஒன்று, கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை யோசித்து பார்ப்போம். கரெக்டாக நம்மளால் டெய்லி ஒரு 7-8 மணி நேரம் படிக்க முடியலன்னா அதை யோசித்து பார்ப்போம். ஏதோ ஒரு டெஸ்ட்டு சரியாக போட முடியல, அதில் மார்க் நமக்கு நல்லா வரல அப்படின்னா அன்னைக்கு நமக்கு தோணும். அதே மாதிரி சிலபஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், பட் நம்ம நினச்சதை வந்து நம்மளால் முடிக்க முடியல. நம்ம ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருப்போம், நம்ம ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம், அதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அன்னைக்கு வரும். அதே மாதிரி படித்தது மறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதோ அப்படிங்கிற அந்த டவுட் வரும். ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிற விஷயந்தான். ஸோ படித்தது எல்லாருக்கும் மறக்க தான் செய்யும். எல்லா டெஸ்ட்லேயும் எல்லாராலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ டெய்லியும் அவங்க அன்னைக்கு போட்டிருந்த ஸ்டடி பிளானை, அன்னைக்கு போட்டிருந்த டைம் டேபிளை எல்லாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற விஷயம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ எல்லாருக்குமே இருக்கிற விஷயந்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால் இது வந்து நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வரவே கூடாது. அதற்கப்புறம் இது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம இன்புட்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எப்படி நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும், நம்ம அதுக்கு என்ன டைம் மேனேஜ் பண்ணணும், ஸோ எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சியையும் நம்ம தான் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக நம்ம ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனை நம்ம டைம் டேபிளில் கண்டிப்பாக ஒரு பகுதியாக வைக்கணும், அதையும் நம்ம தான் கொண்டு வரணும். அதே மாதிரி மேக்ஸுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் அதுவும் நம்ம தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி PYQ பார்க்கணும். ஸோ அதே மாதிரி கரெக்டான ரிசோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டான ரிசோர்ஸு ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு இது பண்ணணும். ஸோ ஒரு குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம படிக்கிற ரிசோர்ஸ், நம்ம படிக்கிற புக்கில் இருந்து கேள்வி வருதா இல்லையா, அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம இன்புட்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் எப்பயுமே இன்புட், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண முடியும், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன பண்ண முடியும், அதை நாளைக்கு எப்படி இன்னொரு படி மேலே எடுத்துகிட்டு போக முடியும், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதை நோக்கி தான் நம்மளுடைய விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாமே இருக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ அதனால் ஃபெயில் ஆயிடுவோமோ, தோற்றுருவோமோ அப்படின்னு நினச்சி பயப்படவே வேணாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.